என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, மன்னிப்பை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். மன்னிப்பு இது தேவனுடைய சிந்தை. மன்னிப்பு இது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆயுதம். மன்னிப்பு தேவனுடைய பண்பை வெளிப்படுத்துகிற ஒன்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை மன்னிக்க சொல்லுகிறார். நம்மளால் பல நேரங்களில் பலரை மன்னிக்க முடியலை. மன்னிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தாலும் மன்னிக்க முடியாதபடி நம்முடைய உள்ளத்திலே ஏதோ பழைய கசப்புகள் அங்கே வேர் ஊன்றி இருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல என்று சொல்லுகிறார். எப்படி மன்னிக்க முடியும்? மன்னிக்கிறதற்கு தேவையான சில காரியங்கள் உண்டு. அதை உங்களோடு கூட நான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதத்தின் 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 78:38. அவர்களோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவர்களாய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். பிரியமானவர்களே, அவர் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்தார். இரக்கமுள்ளவராய், இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். உங்களால் மன்னிக்க முடியல அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போதெல்லாம் ஒன்றை நினைவு கூறுங்கள். நான் மன்னிக்கப்பட்டேனே, என்னை மன்னித்தாரே, அவர் இரக்கத்தினாலே என்னை மன்னித்தார். எத்தனை முறை அவர் நம்மை மன்னித்திருக்கிறார் யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மை அழிக்கவில்லை. ஒருவேளை நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்திருந்தால் அல்லது அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டி இருப்பார் என்றால் என்ன ஆயிருக்கும்? இந்த வார்த்தையை நம்மிலே எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருப்போம்? ஒருவேளை சிலர் சொல்லலாம், நான் என்ன கடவுளா மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு சில நேரம் சொல்லுவாங்க. நான் ஒன்றும் ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அதே இடத்துல நம்மளை வச்சு பார்ப்போமே. ஆண்டவர் நம்மை மன்னித்தார் என்றால் அந்த நன்றி உணர்வு நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். 32ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். மன்னித்தார், அவர் மன்னித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நமக்கு வரவேண்டிய நன்றி உணர்வு. 3 காரியத்தை நம்ம மறந்துடவே கூடாது. 1, எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை. இயேசுவை தவிர இந்த உலகத்துல யாருமே என்னிலே பாவம் உண்டு என்று உங்களை யார் சொல்ல முடியும் அப்படின்னு யாராலையும் கேட்க முடியாது. யாரும் அப்படி சொன்னதும் கிடையாது. காரணம், எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களானோம். பாருங்க, தேவனுக்கு விரோதமாய் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக நம்ம என்னைக்கு நம்ம மீறி நடந்தோமோ அல்லது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனோமோ, ஆண்டவர் அந்த நேரத்தில் நம்மளை தண்டித்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கிருபையினால அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கணும் இல்லையா? ஏன் நம்மளால மற்றவங்களை மன்னிக்க முடியல தெரியுமா? முதல்ல நம்ம பாவத்தவர் மன்னிச்சாரே அப்படின்னு அந்த நன்றி உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தை நான் படிக்கிறேன். 2:13. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார். இரண்டாவது, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். அக்கிரமங்கள், ஆண்டவர் சொல்லாததெல்லாம் மீறி செஞ்சோம் பார்த்தீங்களா? அக்கிரமம். தேவன் எதை சொன்னாரோ அதை செய்யல, இது பாவம். இரண்டாவது, தேவன் சொல்லாததையெல்லாம் செய்தோம் பார்த்தீங்களா? அது அக்கிரமம். அக்கிரமம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு போட்ட அந்த வரம்பு, அவர் கொடுத்த அந்த மிக முக்கியமான அந்த லிமிட்ஸ், ஒரு மனிதனுக்குன்னு கர்த்தர் கொடுத்த காரியம்,
இதை என்னைக்கு மீறி நடக்கிறோமோ அது அக்கிரமம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எவ்வளோ அக்கிரமம் செஞ்சிருப்போம்ல, நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்தாரே. மாத்திரமல்லங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க வாசிக்கிறோம், அநியாயங்களை கிருபையாய் மன்னித்தார். எவ்வளோ காரியத்தை நம்ம அநியாயமா செஞ்சிருக்கிறோம். யோசித்து பாருங்களேன். பாவத்தை மன்னித்தார் இல்லையா, அக்கிரமத்தை மன்னித்தார், அநியாயத்தை மன்னித்தாராம். நம்ம வாழ்க்கையில நியாயத்துக்கு எதிராக நியாயம், கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்லிட்டார்னா அதுதான் நியாயம், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்ற நியாயம். இந்த நியாயத்தை மீறி என்னைக்கு நடந்தோமோ அது அநியாயம். நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துலனாலும் இருக்கட்டும், அது ரோட்ல போகும்போதா இருக்கட்டும், நம்முடைய வேலை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய காரியமா இருக்கட்டும், அல்லது நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையா இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு அநியாயங்களை செய்கிறோம் ஆண்டவர் பார்க்கிறாரு. அதை எல்லாத்தையும் மன்னித்தாராம். பாருங்க, இதெல்லாமே கிருபையால் மன்னித்தார், இரக்கத்தினால் மன்னித்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பாருங்க, தேவன் நம்முடைய எல்லா அநியாயங்களையும் நீக்கி கிருபையாய் மன்னித்து இன்னைக்கு நம்மளை விடுதலையா வச்சிருக்கிறாருன்னு சொன்னா நம்ம எவ்வளவு தூரத்திற்கு அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கு வழங்கணும். அப்போ நன்றி உணர்வு இருந்தா நம்மளால மன்னிக்க முடியும். முதல்ல என் பாவத்தை மன்னிச்சாரு, ஆண்டவர் சொல்லாததெல்லாம் மீறி செய்தோல்ல, அந்த அக்கிரமத்தை மன்னித்தார். மூன்றாவது, என்னுடைய அநியாயங்களை மன்னித்தார். நியாயமற்ற பேச்சு, நியாயமற்ற காரியம், நியாயமற்ற எந்த காரியத்தையும் கிருபையாய் மன்னித்தார் என்றால் இன்னைக்கு நம்ம மன்னிக்கணுமே. நம்ம ஒரு வேளை சொல்லலாம், அவன் செஞ்சது எவ்வளோ அநியாயம் தெரியுமா, அதனால நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ சொல்லுவோம், பரவாயில்ல, ஏன் அநியாயத்தை மன்னித்தார், ஏன் அக்கிரமத்தை மன்னித்தார், ஏன் பாவத்தை மன்னித்தார், நான் ஏன் மன்னிக்கக்கூடாது? நன்றி உணர்வு இருந்தால் நம்மளால் மன்னிக்க முடியும். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி உணர்வோடு பிறரை மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் மன்னிக்கப்பட்டோம், எங்கள் பாவத்தையும் எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் அநியாயங்களையும் தேவன் மன்னித்தீர். இந்த மன்னிப்பின் அடையாளமாய் மன்னிப்புக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும் பொருட்டு பிறருடைய எந்த காரியத்தையும் நாங்கள் மன்னிக்க ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நன்றி உணர்வு உள்ளவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்வோம். எபிரேயர் 8:12. God bless you. பிரியமானவர்களே, உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்ம அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நம்ம இந்த 52 days ஃபாஸ்டிங் பிரேயரை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒருவேளை இதுல இதுவரைக்கும் கலந்து கொள்ளாதவங்க இன்னைக்கு கூட கலந்து கொள்ளலாம். நம்ம இந்த புதிய தரிசனமாகிய இந்த ஹோம் ஃபார் ஏஜ்க்காக ஜெபம் பண்ண போறோம், அந்த பில்டிங்குடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம். நிறைய உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேலை இருக்கு, நிறைய தேவைகள் உண்டு. கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு மேல அதுக்கு தேவை உண்டு, அட்வான்ஸ் கொடுக்கணும். இவ்வளோ பெரிய தேவைகள் மத்தியில் நம்ம ஜெபத்துல தான் இது வரைக்கும் எல்லாவற்றையும் சாதித்திருக்கிறோம். எனவே ஜெபம் பண்ணுவோம். எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இன்னைக்கும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இன்னைக்கும் இதில் கலந்து கொள்ள விரும்பினா கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஜெப குறிப்பை அனுப்பி வைக்கிறோம். நம்ம இணைந்து ஜெபம் பண்ணலாம். சீக்கிரத்தில் நம்ம பெரிய காரியங்களை காண போகிறோம். நான் அதை சாட்சியாய் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you.